அவங்களும் மனுஷன்தான். ராத்திரி பகல்களாம் போய் அவங்க வேலையை பார்க்கணும். ராத்திரில வந்து இங்கேயும் மட்டும்தான். ஏன்னா தூக்குன்னு அவனுக்கு வராத. கொஞ்ச நேரம் அசதியா தூங்குறதா, கொஞ்ச நேரம் இவங்க நாடகம் பாக்குறதா, இப்படிதான் இருக்க முடியும். யாரு என்னடா சொல்ற? கல்யாணம் ஆச்சு ஏன்னா பொண்ணுக்கு கேட்டு கல்யாணம் பண்ணித்தானே. நான் என்ன 2 வருஷமா லவ் பண்றேன். நீ ஒரே வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நான் ஒரு வயசு ஒரு குழந்தை பேஸ்ட் 1 வருஷத்துக்கு பண்ணிட்டே பரவாயில்லையா? கல்யாணம் பண்ணிட்டு நான் சொல்றதை கேட்க பாரு. ஊரு நம்ம சொந்த ஊடுனா வாடகை எடுக்கிறோம், சொந்த சைக்கிள்னா வாடகை சைக்கிள் எடுக்கிறோம். உனக்கு சொந்தமா முட்டி சைக்கிள் வாடகை முட்டி எடுத்துக்கோ. நம்ம லட்சம் ரூபா பண்ற எத்தனை வேணும் அப்படி சொன்னாலும் கொஞ்சம் ரத்தியாக்குவோம். சொல்றமா ஆமா உங்க முன்னாடி பேரு என்ன? அகண்ட காவேரி. அகண்ட காவேரியா? இந்த அடையாளம் கட்டுறா எத்தனை வருஷமா பண்ணி காலமுறை பண்ணினியே கல்யாணம் பண்ணவ? கல்யாணம் பண்ணுமா? கல்யாணம் பண்ணா போர் அடிச்சுட்டோம். அப்படிங்கிறது நல்லா இருக்குது. நீ சொல்றது ஒரு வகை வாஸ். ஏங்க ஐயோ நல்லா இருக்குமா? நீங்க கூட 10,000 கொடுத்தாங்க. தாய் காஸ்ட்லி சரக்கு வாங்கி எடுறானா எங்கடா இருக்குது? என் நாத்து அடிக்குது கொண்டாத்தன பையன். நீ ஒண்டி போறப்பா சத்தியமா. ஊர்ல நான் யாரும் ஊர்ல கறி போட மாட்டாங்க. 130 கோட்டாட்டது வந்து. ஏய் புப்பு பூஜி. எங்க அம்மா சத்தியமா நான் கோட்டை குடிக்கிறது 130 கோட்டன்றா. பாப்பா 130 1848. சரி மாமா. மாமா ஓ எல்லா புள்ளி பார்த்தேன். ஐயோ நீ ஒரு கார் பாத்துக்கோ. நீ வாங்க. எனக்கு நேரப்பட்ட வேலை இருக்கு. ஆமா பாப்பா உங்களுக்கு சூப்பர் டைம் இருக்கு பாப்பா. நான் சொல்றதே கேளு. அப்படி போனா வச்சுக்க அவன் வரவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நாம கொஞ்சம் நிச்சயம் வச்சுக்க. ஐயோ இது பெரிய மல்லாடு அவங்க ஒதுங்கி போயிடுவான். நீ அப்படி சொல்லாத மாமா. நீ எப்படிலாம் வளைய சொல்ற எப்படிலாம் வளையிற நீ எப்படிலாம் நீ எப்படி பிடிச்சிக்கோ. அப்படின்னா பாட்டா அது கட்ட
வச்சுக்கோ. எனக்கு கட்டி பிடிச்சினியா எனக்கு புள்ள மாதிரியே தெரியல. நானும் கண்ணை முடியுது. சரி இந்த உணர்ச்சி வசமா எப்படி உண்மையை நினைக்கிறதாவது ஒரு நம்ம பொட்டிக்கார மாமனையோ இல்ல மனோகர அப்பனையோ யாரும் ஒரு முறையை நினைச்சுக்கிறேன். உங்க கூட சேர்ந்து கட்டி பிடிச்சி ஆடிக்கலாம் பாக்குறேன். ஆனா நீ கட்டி பிடிக்கும் போது பொசுக்கு எனக்கு புள்ள மாதிரி தெரிஞ்ச அப்படிங்கிறாலும் நீ சொல்லு. உண்மை நான் ட்ரை பண்ற சொல்லு. சுருக்கு போட வைக்குவாங்க. நான் உனக்கு போய் தண்ணி உனக்கு போய் தண்ணி அப்ப சின்ன பிள்ளையாக்கும் போது பிடிச்சி பண்ணுங்க அது சொல்லு. நான் கரெக்ட் சொல்றது சூப்பர். சின்ன பிள்ளையாக்கும் போது கவர்னர் கேளு. ஆமா இவர் சொன்னது உண்மைதான். பிரிட்ஜில் எப்படி பில்லேட் எடுத்து நம்ம குஞ்சு எடுத்தது மண்ணு வாரி போடுங்க. ஓ இதே சொல்றேன். ஓ நீ அங்க போட்ட ஞாபகத்திலே மண்ணை வாரி நீயே போட்டதிலே போட்ட ஞாபகத்திலே சொல்றேன். அது ஏதோ ஒரு கொலமா பொம்மை மாதிரியெல்லாம் வச்சுக்கலாம். இப்பதான் பாயிண்ட் பிடிக்கிற மாதிரி அப்படி பண்ண பாப்பா எனக்கு ஆவரத்துல அவரே பேசுறேன். ஏன்னா சொந்தக்காரனா இல்ல எப்படி அவன் எங்க வீட்டுல பள்ளி நாய்க்கு பையன் அந்த ஒரு பண்ணி சரியா குடி போடுச்சா தெரியும் போய் பார்த்துட்டாங்க. அப்படி
அது போடுங்க. எங்க அம்மா குடி பாட்டு கேக்குறா, பட்டி போச்சான்னு கேக்குறா. அப்படி இருந்தாலும் தெய்வீக திருச்சபை அடியார் வரக்கூடிய நேரம் நான் யாரு ஒரு நேரம் தமாஸ் பேச செஞ்சேன். இனிமே வந்து என்னோட குடும்பத்துல ஏகப்பட்ட சோகம் இருக்குது, ஏகப்பட்ட கஷ்டம், ஏகப்பட்ட சங்கடம், ஏகப்பட்ட சஞ்சலம், ஏகப்பட்ட மன கஷ்டம். அதே கஷ்டத்தை அலமானாம இப்படி தொட்டு இருந்தா பரவாயில்ல. அலமானாமா கண்ணு கேக்குது நான் எது சொல்லி அழுவேன், நான் என்ன அழுவேன், நான் எப்படி அழுவேன். காசு கட்டி பண்ணி ஒரு 5000 அதுதான் அந்த 5000 வாங்கி நான் என்ன பண்ணிக்கணும் கேளு. என்ன பண்ணிடுவேன், முக்கியமான ஒரு வேலைக்கு தான் உங்ககிட்ட கேட்டோம். என்னத்துக்கு 10000 கொடுத்தாங்களே, பப்புனு பப்புனு காலை பிடிச்சிக்கிறேன்டா, எனக்கு 5000 கொடுறான்னு கேட்டேன். அப்பயும் கொடுக்கல. பப்புனு நான் கையை காலை நினைச்சுக்கிறேன்டா, அப்படியா இருக்குன்னு கேட்டா. தெரியல. பப்புனு பேண்ட் செட்லாம் அழுகாதுடா, தோசு கூட போடுறேன்டா. சரி 5000 கடனா போடுறா, நான் காசு வந்தவொடனே கொடுத்துறேன்னு சொன்னேன். அப்பயும் கேட்கல, கொடுக்கல. ஆனா நீ என்னன்னு சொன்னேன், என்ன சொன்னேன், என்ன செஞ்சா கொடுக்குறேன் சொல்லு, என்ன பண்ண கொடுக்குறேன்னு சொன்னேன். சொல்றேன் கவர்மா முன்னாடி சொல்றாம கீழே உட்காந்து கொடுக்குறாமா. கீழே உட்காந்து கொடுக்க என்ன சம்பந்தம் இருக்குது, நீ கீழே உட்காந்து நான் கொடுக்கணுறானே எடுத்து கொடுத்துருப்பாங்க. அவன் எங்க குடிக்கிறான் பாரு உடனே எங்கேயும் போகாது. நம்ம பையன் இங்கே இருக்குதான், இது மட்டும் இருக்குது. அவனுக்கே சரியா சரி இருந்தாலும் யாரம்மா, எந்த ஊரு, எந்த நாடு, விழாவை தெரியும். அவர் மார்பிலே இருக்கக்கூடிய ஆதிலட்சுமி லட்சுமி என்று சொல்லிவிட்டாலும் இந்த நாள் வந்திருக்கிறாயே. என் கணவர் அழைப்பு. என் தங்கைமா சொன்னாங்க, அக்கா அவங்க நான் பேசிக்கிறேன், தங்கைமா சீக்கிரம் கூப்பிடுறாங்க. ஓகே எங்கடா பாரு கேட்டு ஒழுங்கா வேலை சரியா இல்லையா? போய் அக்கா கிட்ட பாரு அந்த புறத்துல எவ்வளவு பாஸ்டா கண்ணிக்கு தெரியுது. எல்லா விஷயத்தையும் நீ பாஸ்ட் உன்னை பாராட்டணும் ராஜா. சரியா போய் வேற பூமா சொல்லிக்கிறேன். தூக்கி வைக்கவே இல்ல ராஜா. சரி இவ்வளவு நீ கடமை பட்டுங்கிற, என் கூட்டு இவ்வளவு வேலை செய்யற, இவ்வளவு பாராட்டக்கூடிய விஷயம் உனக்கு ஒரு மாலை சொல்லிக்கிற, தோல் சொல்லிக்கிற, மூணு சொல்லிக்கிறேன், காசு ₹1 வாய்தாலும் எல்லாம் சொல்லிக்கிறேன். என்ன மரியாதை எனக்கு இறுதி மரியாதை. இதே லாஸ்ட் இதுவே உங்களே முடிவு பண்ணிட்டாங்க செத்துருவோன்னு. ஒரு பொண்ணு அவங்களாம் பொண்ணு தெரியாத பிள்ளைங்க, யாருக்குமே என்ன பேசக்கூட தெரியாது. சரி சரி ஒழுக்கமான பிள்ளைங்க. அவங்க ஒழுக்கத்தை கத்துறாத, என் குடும்ப மானத்தை போய்க்கிறாத. சரி என் குடும்ப மானமே உன் கையில தான் இருக்குது. எங்க அங்கேயா கையில வச்சுட்டா ரைட் ரைட். ஏமா ஐயோ என்னடா இது ஏமா வரும்படி உத்தரவு போலாமா?
மணி இல்லைங்க, ஒரு ஓர மணி இல்லைங்க. எல்லாம் எதுவும் உடம்புக்கு வந்து ஆடுற மாதிரி இருக்கு. உங்க நினைச்சுக்கிறீங்களா? கைலாவதி இருக்கு. எப்படி தெரியும் பாக்குறவங்களுக்கு? இப்ப நில்லுங்க. நில்லுங்க இப்படி. அப்பதான் யாராவது வியாபாரம் போய் எல்லாரும் வாயாடு சார். எத்தமி நீ போயிட்டீங்க பையன் நாளைக்கு கூட 10,000 வாங்கி தர்றேன். சரியா? இல்ல இந்த ஜோடியே மொத்தமா லட்சுமி என் பேர் தலைலட்சுமி சொல்லி தரேன். ஒரே கஜலட்சுமி வீரலட்சுமி ஏதோ ஒன்று சொல்றீங்க. லூஸ் பூதிய எப்படி சொல்றது? சொல்லி கொடுமா தெரியாது. நீ என்ன படிக்க? என்ன படிக்கிறீங்க? கூட்டும் போறது ஏறது அங்க கூட்டும் மாதிரி இழுக்கும் போறது ஏறது சொல்லித்தர தெரியாது. திருப்பதி போயிருந்தீங்க. ருக்மணியா திருப்பதி போயிருந்தீங்க. மூதி லட்சுமி தெரியும். அவங்க ஒரு இலை போட்டு சாப்பாடு போடு. எப்படி மேல சத்யாடா? ஓ சத்யபாமாவா? ஓ அது சத்யா. சரி விடு. நீ புள்ள சாமி நீ சொல்லலாம் கூட நான் நீ ஒண்ணும் சொல்ல மாட்டேன். இது நல்ல புள்ள. இது இப்படி எழுதி இவ வந்து பொம்னாட்டி மேத்தேரல உங்களுக்கு எப்படி தேர்ல அரக்கமாக்கல இல்லையவா? அப்படி பார்க்க மாட்டாடி. அப்படி திரும்பி பேசு. இப்படி திரும்பி பேசு. சொல்லு சொல்லுடி. அப்படி திரும்பி நியாயத்தை சொல்லு. சொல்லு சொல்லு நியாயம். ஒண்டி சமா பயமா பயமா பாராடி தேவடி பையனே கூட்டி கண்ணா கூட்டி வரப் போகுதா? வாடா வாடியம்மா.
நான் பேர் நினைச்சப்ப நான் நாதரிச்சு கொட்டாய் விட வரும்போது இவன் தான் பெண்ணுங்க அதிகம். அதே வாய்க்கு வணங்க தங்கச்சிமா அத்தனை பேர் வந்து என் பார்த்த பயபக்தியோட இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் கொடுக்கணுமா? எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. நோட்டே போயிட்டா நீ வா, எல்லாம் நல்லா இருக்கு. நீ வாடி நல்லா இருக்கு, நீ வாடி நல்லா இருக்கு. பாப்பா இவன் பேரு செல்லமா கூப்பிடுறது பாப்பலாக. நீ உனக்கு என்னடா தெரியாது போய் தலையிட்டு எவடியா பையா எவடியா போய் இருக்கிறது கடாரம் போய் இருக்கிறது. சரி மாத்திக்கிறேன். எல்லாரும் கொடுத்துட்டேன். ரைட், உனக்கும் கொடுக்குறேன். நல்லா இருக்கு சாமி. நீ நல்லா இருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? அக்கா என்ன கேக்குறதா? கேளுடா. அக்காவை கேட்கணும்டா. நீ கேளுமா. நான் என்ன நினைச்சேன், குளிக்கிற போது பொட்டி தான் இடிக்குது. அது விட்டு விட்டு இருக்குமா பொட்டியே? தெரியும், நீ அவங்க மேல வஞ்சனை அதனால சொல்லிப்ப என்னடா காரணத்துக்கு என்ன அந்த வார்த்தை சொன்னேன்? இவன் நம்பாத. மாத்தி சொல்லியோ மாத்தி சொல்லிட்டோம். ஆறு ஒரே மாதிரி சொல்றேன் நான் உருப்படியா போய் ஊடு சேர மாட்டேன். பத்தியா பப்பரி என்ன சொல்றாங்க? இன்றைய தினத்தில் அனைத்து தங்கைமாரும் வர வேண்டும். அடுத்த காரணம் இதுதானே? ஆமா. பாடி